இப்போ இங்கே மெட்ராஸில் வந்திருக்கா, வந்துட்டு மவுண்ட் ரோடில் போயின்னு இருக்கா. இப்படி போயின்னு இருக்கிறதே கிண்டி கிட்ட வரத்தே யாரோ ஒருத்தர் நம்பிக்கை குறைவாக உள்ளவர் அவ எய்த்தாப்பில் வந்து கேட்டார். இதே மாதிரி கேள்வி கேட்டார். ஏதோ புண்ணியம் பாபங்கிறாளே, சொர்க்கம் நரகங்கிறாளே, உங்களுக்கு தெரியுமா இருக்கிறது, பார்த்துருக்கேடா அப்படின்னு. அது எப்படிப்பா பார்க்க முடியும் அப்படின்னு. பார்க்காத உண்டுன்னு ஏன் சொல்கிற, எப்படி சொல்லலாம் மடக்கிறார் அவர். உடனே இப்படி திரும்பினா செவுத்தில் இப்படி 2 அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த பக்கம் போட்டு திருச்சி அப்படின்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் பாரிமுனை அப்படின்னு போட்டிருந்தது. உடனே பெரியவா அவர்கிட்ட கேட்டா, ஆமாம் இதில் ஏரோ மார்க் போட்டு இப்படி இந்த ஏரோ போட்ட பக்கம் போனால் திருச்சின்னு போட்டிருக்கு, இந்த பக்கம் போனால் பாரிஸ் கார்னர்னு போட்டிருக்கு, இது போனால் வந்துடுமான்னா. அவன் சொன்னா, இது என்ன முட்டாள்தனமான கேள்வி இருக்குது, வருங்கிறதுக்காக தானே போட்டிருக்கு அப்படின்னா. அப்போது இதுக்கு பக்கத்துலேயே நின்றுண்டு திருச்சி எங்கே காமின்னு அந்த ஏரோட்டை கேட்டால் தெரியுமோ, பாரிஸ் கார்னரை காமின்னா காமிக்க முடியுமோ, முடியாது. அப்போ என்ன பண்ணலான்னார், இந்த வழியால் போனீன்னா கடைசியில் திருச்சி வரும். அப்போ என்ன பண்ணணும்னா, நீ திருச்சியை பார்க்கணும்னா இந்த ஏரோ மார்க்குக்கிட்டே இருந்துன்னு திருச்சின்னு கத்தினா வந்துடாது. அப்போ என்ன பண்ணணும்னார், அது போகிற தூரம் வரைக்கும் நடந்து போனீங்கன்னா திருச்சியில் கொண்டு விடும். அதுபோல் இங்கேயே நின்றுண்டு பாரிஸ் கார்னர்னா வந்துடாது, அது வரைக்கும் போட்ட வரைக்கும் நடக்கணும். அதை போல தான் சாஸ்திரம் சொல்லி இருக்கு இதெல்லாம் உண்டுன்னு. அது உண்டா இல்லையான்னு நீ கேட்டு பதில் சொல்கிற விஷயம் இல்லை, அது சொல்கிறபடி நடந்து பார்த்தீன்னா தெரியும். கடைசியில் கொண்டு விடுறதே எங்கே போகிறதோ வரும். இந்த ரோட்டில் போனீங்கன்னா திருச்சின்னு போட்டிருக்கீங்கன்னா திருச்சி தான் போயாகணும். கல்கட்டா வரலைன்னா எப்படி வரும்? ஸோ அப்போ சாஸ்திரம் சொல்கிறத நம்பத்தான் வேணுமே வழிய, நம்பி நாம் அனுஷ்டானம் பண்ணினா நடந்தால்தான் அது கடைசியில் முடிவு எங்கேயோ அங்கே கொண்டு விடுமே வழிய, இங்கேயே உட்காந்து கேரண்டி கொடுத்தா தான் முழுவேன் அப்படின்னா என்ன, கிண்டியிலே உட்காந்து இந்த அம்புக்குறிக்கு பக்கத்துலேயே நின்று திருச்சி வா திருச்சி ஏன் வரலன்னு கேட்குற மாதிரி தான். அதுதான் முட்டாள்தனம். சரி, இப்போ இந்த அம்புக்குறியை போட்டு நான் எப்படி நம்பி போகிறது, வேறு தான் திருச்சி வராத வேறு தானே வந்துருத்துனா என்ன பண்ணுறதுன்னார். அது போட்டவரோட கவலை. ஏதோ விஷயம் தெரிஞ்சவன் தான் போட்டிருக்கான், இந்த ரோட்டில் போனால் இப்படி போனால், இந்த ரோட்டில் போனால் இந்த ஊர் வரும்னு. அதை போல தான் ரிஷிகள்லாமும் விஷயம் தெரிஞ்சவா தான் நமக்கு சொல்லி வச்சுருக்கா. இதை பண்ணினா என்னென்ன பலன், இதை அடையலாம் அதை அடையலாம்னு சொல்லியிருக்கா. எப்படி இந்த ஏரோ மார்க்கை நம்பின்னு நம்ம பாட்டுக்கு தைரியமாக காரை ஓட்டின்னு ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறோமோ, அதை போல தான்ப்பா நானும் பண்ணின்னு இருக்கேன். ஏதோ ரிஷிகள்லாம் சொன்னதை நம்பின்ட்டு நானும் நடந்துட்டுருக்கேன். அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நமஸ்காரம் பண்ணார். பண்ணிவிட்டு என்ன பண்ண, இன்னமும் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதான் பெரியவாள்கிட்ட ஒரு விசேஷம். உடனே நமக்காக இருந்தால் சர்றன்னு ஏறிடும், கோவம் வந்துடும். அது என்னம்மா கேள்வி கேட்பேன், என்ன எங்கிட்ட விதண்டாவாதம் பண்ணுறதுக்குன்னே வந்திருக்கேன். அதெல்லாம் கூலாக கவலையே விட மாட்டாள். யார் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்கும் பதில் உண்டு. அந்த பையனுக்கு சொர்க்கம் உண்டா நரகம் உண்டான்னு கேட்டால் உண்டு இல்லைன்னு சொல்லியிருந்தா அவன் எங்கே காமிங்கவங்களாம் ஏதோ அந்த டிஸ்கஷன் இன்னும் வளர்ந்துட்டே போகலாம். ஆனால் என்ன பண்ணான்னார், அவனுக்கு ஏத்தாப்பில் பதில். இப்போ சொர்க்கம் நரகம் இருக்கிறது இல்லாத இருக்கட்டும், நம்ம இங்கே இருக்கிறதே சந்தோஷமாக இருந்தால் சொர்க்கம் மாதிரி இருக்குது, கஷ்டப்பட்டால் நரகமாக இருக்குதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் சொர்க்கம் நரகம் இங்கேயே இருக்குன்னு. அது எப்படி அதில் அனுபவிக்கிறதுன்னர், நீ நல்லவனாக இருந்தால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம், நாம் கெடுதல் பண்ணினா நரகத்தை அனுபவிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சுடுத்து. இதுதான் பெரியவாளோட சாமர்த்தியம். அதாவது சாமர்த்தியம் அப்படின்னு சொல்கிறத விட யதார்த்தம். யதார்த்தமாக யார் யார் என்ன ஸ்டேஜில் வராளோ அவளோட கெப்பாசிட்டி என்னவோ அதுக்கு ஏற்றாப்புலையே விஷயங்களை சொல்கிறது, பதில் சொல்கிறது. இன்னொரு ஃபாரினர் வந்து கேட்குறார், உங்கள் ஹிந்து மத கோட்பாடுகளில் பல விஷயங்கள் சொல்லியிருக்கு, அப்படி இருக்கிற கோட்பாட்டில் எந்த 2 முக்கியமான விஷயம் இந்த காலத்துக்கு ரொம்ப அவசியம்,
ஏன்னா நீங்கள் ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலேருந்து இருக்குங்கிறீள், அப்பெல்லாம் சொல்லியிருக்கு. எப்போவோ சொன்னது இப்போத்துக்கு பொருத்தமாக இருக்கணுமே. அப்படி இருக்கிறாப்புல ஏதானும் 2 பாயிண்ட் சொல்லுங்க போகும் அப்படின்னு அவர் கேட்குறார். JW எல்டர் அப்படின்னு ஒரு பெரிய மேதை அறிஞர், அவர் தான் கேட்குறார் பெரியவாள்கிட்ட, இந்து மத கோட்பாடில் ஏதானும் 2 தற்காலத்துக்கு ரொம்ப அவசியமானது, இப்போவும் அது ரெலவெண்ட்டாக இருக்கணும், அது மாதிரி 2 சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு உடனே பதில் பெரியவா, ரொம்ப சிம்பிள்ப்பா அப்படின்னு சொல்கிறா, வாக்கு தவறாத நேர்மை, எளிமை, இது 2 தான்ப்பா அப்படின்னு. எங்கள் மதத்தில் சொன்ன கோட்பாடுகளில் ரொம்ப அவசியமாக எப்போதும் இருக்க வேண்டியது, தற்காலத்துக்கு மட்டும் இல்லை எக்காலத்துக்கும் அவசியமாக இருக்க வேண்டியது இந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். வாக்கு தவறாத நேர்மை, எளிமை, சிம்பிளிசிட்டி. இதான் பெரியவா சொல்கிறது, நம்ம மதம் சொல்கிறதுன்னு. ஆனால் இது 2 பெரியவாள்கிட்ட எப்படி குடிகொண்டிருந்தது அப்படின்னு நமக்கே அனுபவத்தில் தெரிஞ்சிருக்கு. எளிமை அப்படின்னா இதுக்கு மேலே சிம்பிளிசிட்டியே காமிக்க முடியாது. தலைலாமா அப்படிங்கிற பௌத்த மத தலைவர், அவர் சொல்கிறார், பெரியவாளை காஞ்சிபுரத்தில் பார்த்துட்டு, இந்த செஞ்சுரியில் த ரியல் மாங்க் அப்படின்னு, ரியல் மாங்க் இன் திஸ் செஞ்சுரி அப்படின்னு, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் உண்மையான துறவி அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னர், ஒரு துறவரத்துக்குன்னே பேர் போன பௌத்த மதத்தோட தலைவர். அப்புறம் சொல்கிறார், அவரை டிவியில் இன்டர்வியூ பண்ணால், நீங்கள் சங்கராச்சாரியாரை பார்த்தேளே, உங்களை பற்றி அவரை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறார், இந்த ஸ்பிரிச்சுவல் ஹெட்லேயே நான் தான் ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் இங்கே இவரை பார்த்ததுக்கப்புறம் தெரியறது நான் தான் ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக இருக்கேன்னு. அப்படிலாம் தைரியம் வரணுமே. நம்மள்கிட்ட என்ன குறை இருந்தாலும் என்ன இருந்தாலும் அதை ஓப்பனாக சொல்லிண்டு, அதுவும் அடுத்த வாழை உயர்த்தி நாமளை தாழ்த்தி சொல்கிறது அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய வர்ச்சு, அதுவே பெரிய நல்ல குணம். சொல்ல தைரியம் வரணும். அது யாருக்கெல்லாம் வரும்னர், நிஜமாகவே அவர் சான்றோர்களாக இருந்தால், நல்லவாளாக இருந்தால், அது அவளுக்கு நேச்சுரலாக இருக்கும், ஒன்றும் ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. இப்போ அகோபில மடத்தில் ஜீயரா இருக்கார், அலங்காரம் பண்ணிண்டு, 46வது ஜீயரா. அவர் கும்பகோணம் மடத்தில் பாடசாலை வாத்தியாராக இருந்து அப்புறம் பெரியவாளால் ஆதரிக்கப்பட்டு பின்னாலேயே மடத்துக்கு பின்னால் வீட்டில் இருந்திருந்தார். அவர் அகோபலம் எடுத்து ஜீயரா செலக்ட் பண்ணினார். முன்னால் இருந்த 45வது ஜீயர் சுவாமிகள் அவரை செலக்ட் பண்ணிட்டா. அதனால் ஹிந்துலேருந்து போய் அவரை இன்டர்வியூ பண்ணுறா. ஒரு ஸ்பெஷல் ஆர்டிக்கிளே இருந்தது. அப்போ அவர் சொல்கிறார், எல்லாத்தையும் சொல்லிவிட்டு எப்படி இதெல்லாம் நடந்து எல்லாம் சொல்லி கடைசியில் சொல்கிறார், பெரியவாளையும் பற்றி சொல்லிட்டோம், ஐ ஓ ஆல் திஸ் கிரெடிட் டு காஞ்சி மட். முடித்தது கடைசியில் அவ்வளோதான். சொல்கிறவர் யாருன்னர், பெரிய விசிஷ்டாத்வைதத்தில் பெரிய தலைமையாய பீடாதிபதியாக இருக்க போகிறவர், ஐ ஓ ஆல் திஸ் கிரெடிட் டு காஞ்சி மட்டுன்னு. வருமா நமக்கு அந்த தைரியம், அந்த நேர்மை வருமா? இருந்தாலும் எனக்கு எல்லாம் இருக்குது சார், அதனால் வந்துவிட்டேன், ஏன் என்னோடய யோகியதைக்கு என்ன குறைச்சல், இப்படி தான் தோணும். ஆனால் அவர் அதெல்லாம் சொல்லவே இல்லை. இந்த புகழ் எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படின்லாம் சொல்கிறாரு. அது மாதிரி இவர் என்ன பண்ணார், இதோட பெருமை முழுக்களும் எல்லாம் காஞ்சி மடத்தை சேரும் அப்படின்னு. அதான் உத்தமர்களோட லட்சணம். அதை போல தான் தலைலாமா சொல்கிறார், ரியல் மாங்க் இந்த செஞ்சுரியில் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் நான் தான் எளிமையாக இருக்கேன்னு நினச்சேன், இவரை பார்த்ததுக்கப்புறம் நான் ரொம்ப ஆடம்பரமாக இருக்கேனோன்னு எனக்கு தோன்றுறது அப்படின்னா, எளிமைங்கிறது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னு. ஜெகத்குரு சங்கராச்சாரியர் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்மாக கூட இருந்தார்.
1978லேருந்து 84 வரைக்கும் 6 வருஷம் யாத்திரை பண்ணான். தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா முதலான இடங்களில் சத்தாரா அப்படிங்கிற இடம் வரைக்கும் போயிட்டு வந்தா பெரியவா. அந்த யாத்திரையில் அநேகமாக எல்லாருமே நாமெல்லாம் பல பேர் பல இடங்களில் பெரியவாளை தரிசனம் பண்ணியிருப்போம். அப்படி தரிசனம் பண்ண இடங்கள்லாம் பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சொசைட்டியில் ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் மனுஷனாக இருக்கிறவன் கூட இவ்வளவு வசதி இல்லாத இடத்துல போய் தங்க மாட்டான். அப்படிதான் இருந்தா. மாட்டு கொட்டாய் என்ன, இந்த கொட்டாய் என்ன, அந்த கொட்டாய் என்ன, மரத்தடி என்ன, இன்னும் கொட்டாய் கிட்டாயின்னு மாட்டு கொட்டாய்க்கெல்லாம் கூட இடம் இல்லாத மரத்தடியிலையும் நதிக்கரையிலையும் குளத்தங்கரையிலையும் இருந்திருக்கா. அப்படின்னா ஸ்டேட்டஸ் என்ன, அந்த இடத்துல தேடின்னு தான் இவ தோர்னக்கல் அப்படிங்கிற இடம், கர்நாடகாவில் ஹம்பிக்கு முன்னால் தோர்னக்கல் அப்படிங்கிற இடம், அதில் ஒரு பம்பு ஷெட்டு அதில் இருக்கா பெரியவா. அப்போ தான் பிரைம் மினிஸ்டர் அந்த மொரார்ஜி தேசாய் தரிசனத்துக்கு வந்தார்.